6th standard Thiran workbook lesson 10 grade level paragraph writing இந்த எக்ஸசைஸில் உள்ள இந்த பாடத்தில் உள்ள அனைத்து எக்ஸசைஸையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் உங்கள் செந்தில். வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், rearrange the following words into meaningful sentences. paragraph writingக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக எழுதணும். ஸோ இதை பாருங்கள், வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை வரிசைப்படுத்தி நான் எழுதியிருக்கேன். The old man told a story, அவ்வளோதான். ரெண்டாவது, the cow gives us milk. மூணாவது, he presented me a good watch. 4, my mother bought me some mangoes. 5, will you tell me the secret அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை மறக்காமல் போட வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா இதில் கேள்விக்குறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு என்னங்க இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ தானே சென்டென்ஸை பற்றி படித்தோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி திறன் வீடியோக்கள் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்து, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களை பற்றி ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லிட்டாங்க. நமக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் யார் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நண்பர்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இதுக்கு ஒரு பேராகிராஃபு, மாடல் பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் 5 ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 5 நண்பர்கள் இருக்கிறார்கள். நேம்லி கணேஷ், ஜெகன், கார்த்தி, ராதாகிருஷ்ணன் அண்ட் கோகுல். அந்த 5 பேரோட பேரை எழுதிட்டேன். நீங்கள் மறக்காமல் உங்கள் 5 நண்பர்களோட பேரை கமெண்ட்டில் எழுதுங்க. ஒருவேளை சார் எனக்கு வேறு நண்பர்கள் இருக்கிறாங்க சார், இந்த பேரெலாம் வேணாம் சார் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களோட நேமை இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எழுதிங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூப்பராக இதை காப்பி பண்ணிடலாம் அப்படியே. தே ஆர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லவங்க. ஐ லைக் டு ப்ளே வித் தம். அவங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தே ஆர் ஆல் வெரி ஃபன்னி ஒயில் டாக்கிங். அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. We used to study in group every day. நாங்கள் தினந்தோறும் குரூப்பாக உட்காந்து படிப்போம். ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிடுங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, ஐ கேன் டூ. ஸோ ஐ கேன் டூ எக்ஸசைஸ் இருக்குது. இதில் மொத்தமாக 10 கேள்விகளும் அதுக்கான ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை நான் அடுத்ததாக போட போகிறேன். இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு உடனே பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.